சுருளாய் ஜலேபி போல சுவையோடு சுற்றும் கதைகள். அறிவும் நெறியும் கலந்தவை ஜலேபி டேல்ஸில் பயணம் செய்வோம். अयोध्यावासी राम राम, दशरथ नंदन राम राम, जानकी जीवन राम राम, दशमुख मर्दन राम राम, हनुमत सेवित राम राम, धर्म स्वरूप राम राम, श्री राम जय राम, जय जय राम, जय जय राम, श्री राम जय राम, जय जय राम, जय जय राम. பஞ்சவடி காடு அமைதியாக இருந்தது. உயர்ந்த மரங்களின் நடுவில் மெதுவான காற்று வீசியது. பறவைகளின் இனிய குரல்கள் காட்டை நிரப்பின. அங்கே ராமர், சீதை, லக்ஷ்மணன் எளிய வாழ்க்கை வாழ்ந்தனர். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஒரு பெரிய புயல் வரப்போகிறது. ஒரு மதிய நேரம் சூரிய ஒளி இலைகள் வழியே பொன்னாக விழுந்தது. அப்போது ஒரு விசித்திரமான உருவம் காட்டில் நடந்து வந்தது. அவள் சக்தி வாய்ந்தவள், அவள் கபடமானவள். அவளின் பெயர் சூர்பனகை. சூர்பனகை சாதாரண பெண் அல்ல, அவள் ஒரு ராட்சசி. அவள் இலங்கையின் பேரரசன் ராவணனின் சகோதரி. அவள் அடங்காதவள். காடுகளில் தன்னிச்சையாக சுற்றினாள். அந்த நாள் அவளின் பார்வை ராமரை நோக்கி விழுந்தது. ராமரை பார்த்ததும் அவள் நின்று விட்டாள். அவரின் அமைதியான வலிமை, அவரின் கண்ணியமான தோற்றம், அவரின் ஒளி வீசும் முகம் அவளை மயக்கியது. அவள் துணிச்சலுடன் ராமரை நோக்கி நடந்தாள். சூர்பனகை கேட்டாள், நீ யார்? இவ்வளவு அழகாகவும் வீரமாகவும் இருக்கும்போது ஏன் இந்த காட்டில் வாழ்கிறாய்? என்னை திருமணம் செய். ராமர் சிரித்தார். அந்த சிரிப்பில் சிறிய நகைச்சுவை இருந்தது. ராமர் மெதுவாக சொன்னார், நான் ஏற்கனவே திருமணம் செய்தவன். என் சீதை இங்கே இருக்கிறார். பிறகு அவர் சிரித்தார். ஆனால் என் தம்பி லக்ஷ்மணன் திருமணம் ஆகவில்லை. அவரிடம் பேசலாம். சூர்பனகை லக்ஷ்மணனை நோக்கி திரும்பினாள். லக்ஷ்மணன் சிரித்தார். நான் என் அண்ணனின் சேவகர். என்னை திருமணம் செய்தால் நீயும் சேவகியாயிடுவாய். இந்த வார்த்தைகள் சூர்பனகைக்கு கடுமையான அவமானமாக இருந்தது. அவளின் முகம் கோபத்தில் மாறியது. சீதை இல்லை என்றால் அவள் கர்ஜித்தாள். ராமர் எனக்கே சொந்தம். அவள் சீதையை நோக்கி பாய்ந்தாள். லக்ஷ்மணன் ஒரு கணத்தில் முன்னேறினார். ஒரே வேகமான அசைவில் அவர் தன் ஆயுதத்தை உயர்த்தினார். ஒரே அடியில் சூர்பனகையின் மூக்கை வெட்டினார். வலி மற்றும் அவமானத்தில் சூர்பனகை கத்தினாள். கோபத்துடன் அவள் காட்டுக்குள் ஓடினாள். ஆனால் அவளின் பழிவாங்கும் கோபம் இன்னும் முடியவில்லை. சூர்பனகை தன் சகோதரர்களை கரன் மற்றும் தூஷணன் அவர்களிடம் ஓடினாள். அவள் கத்தினாள், 2 அரசகுமாரர்கள் என்னை அவமானப்படுத்தினர். அவர்களை அழித்து விடுங்கள். கரன் பெரிய ராட்சச படையை திரட்டினான். அவர்களின் கர்ஜனையால் காடு நடுங்கியது. அவர்கள் பஞ்சவடியை நோக்கி நடை போட்டனர். ராமர் அமைதியாக நின்றார். லக்ஷ்மணன் சீதையை பாதுகாத்தார். அப்போது ராமர் மட்டும் முழு ராட்சச படையை எதிர்கொண்டார். போர் கடுமையாக இருந்தது. அம்புகள் மின்னல் போல் பறந்தன. காடு முழுவதும்
போரின் சத்தம் ஒலித்தது. ஒன்றன் பின் ஒன்று ராட்சசர்கள் ராமரால் வீழ்ந்தனர். இறுதியில் வலிமையான கரனும் ராமரின் அம்புகளால் வீழ்ந்தான். போர்க்களம் அமைதியானது. ஆனால் கதை இன்னும் முடியவில்லை. சூர்பனகை இப்போது இலங்கையை அடைந்தாள். அவள் தன் சகோதரன் ராவணன் முன் நின்றாள். அவள் அனைத்தையும் கூறினாள். சூர்பனகை சீதையின் அழகை பற்றி கூறினாள். அதை கேட்டதும் ராவணின் கண்களில் ஆபத்தான ஆசை பிறந்தது. இது பழிவாங்குதல் மட்டுமல்ல, இப்போது அவன் சீதையை அபகரிக்க விரும்பினான். ராவணன் ஒரு ராட்சசனை அழைத்தான். அவன் பெயர் மாரீஜன். அவன் மாயையில் வல்லவன். இருவரும் சேர்ந்து ஒரு மோசமான திட்டம் தீட்டினர். ஒரு காலை ராமரின் குடிசைக்கருகில் ஒரு அழகான பொன்னான மான் தோன்றியது. அதன் தோல் சூரிய ஒளி போல் பிரகாசித்தது. சீதையின் கண்கள் ஆச்சரியத்தில் ஒளிந்தன. அதை பிடித்து கொண்டு வாருங்கள், சீதை கேட்டாள். ராமர் அந்த மானை பின்தொடர்ந்தார். ஆனால் அது சாதாரண மான் அல்ல, அது மாரீஜனின் மாயை. திடீரென காட்டில் ஒரு குரல் ஒலித்தது. லக்ஷ்மணா, என்னை காப்பாற்று! அந்த குரல் ராமரின் குரலைப் போல இருந்தது. சீதையின் மனம் பயத்தில் நடுங்கியது. லக்ஷ்மணன் ஏதோ தவறு இருக்கிறது என்று அறிந்தான். ஆனால் சீதையோ அவனை செல்ல சொன்னாள். போகும் முன் அவன் குடிசை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு கோடு இழுத்தான். லக்ஷ்மண ரேகை. சில நிமிடங்களில் ஒரு சந்நியாசி குடிசையின் முன் வந்தான். அவனது கையில் பிச்சை பாத்திரம் இருந்தது. ஆனால் அவன் உண்மையான சந்நியாசி அல்ல. அவன் வேடமிட்ட ராவணன். சீதை அந்த கோட்டை கடந்தவுடன் ராவணன் தன் உண்மை உருவத்தை காட்டினான். அவன் சீதையை பிடித்தான். அவளை தன் தெய்வீக விமானத்தில் ஏற்றினான். அது புஷ்பக விமானம். அப்போது ஒரு வீரப்பறவை வானில் எழுந்தது. அது ஜட்டாயு. அவன் ராவணனை எதிர்த்து வானில் போரிட்டான். புஷ்பக விமானம் மேகங்களுக்குள் உயர்ந்தது. காடு கீழே சிறிதாகியது. ஜட்டாயு காயமடைந்து விழுந்தார். பின்னர் அந்த பொன்னான விமானம் மேகங்களுக்குள் மறைந்தது. இப்போது ஒரு புதிய பயணம் தொடங்குகிறது. ராமரும் லக்ஷ்மணனும் ஒரு பெரிய தேடலை ஆரம்பிக்க உள்ளனர். சீதையை தேடும் பயணம். எபிசோட் 7 காணத் தவறாதீர்கள். சூரியன் போல ஒளி தரும் ராமன், சொல்லிலும் செயலும் தரும் தரும் நாயகன். அன்பின் வழியில் உலகை நடத்தும் அருள் நிறைந்தவன் கதைகள் அழைக்கும். ராம ராம நாம பாடுவோம், நல்ல வழியில் நாம் நடப்போம். சீதாராமன் புகழ் பரப்போம், சிந்தையில் ஒளியை விதைப்போம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சுருள் சுருள்